Assalamualaikum and hi everyone, welcome back to my channel. Hope வீடியோ பார்க்குற எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். நாங்களுமே இங்கே நல்லா இருக்கோம், அல்ஹம்துலில்லாஹ். சாட்டர்டே மார்னிங்லேருந்து நான் vlog எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஒரு வீக்கெண்ட் vlog தான் நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மில்க் பவுடர், சுகர், டீ பவுடர் இதெல்லாம் வந்து நான் ரீஃபில் பண்ணிகிட்டு இருந்தேன். வீக் டேஸ்லலாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்கூல் இருக்கிறதுனால 5:30 இல்லைனா 5:50 அந்த மாதிரி நான் எந்திரிச்சிருவேன். வீக்கெண்டில் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் லீவ் தானே, ஸோ கிட்ஸும் தூங்குவாங்க, நானுமே கொஞ்சம் நேரம் தூங்கிட்டு ஒரு 8 o'clock இல்லை 8:30 அந்த மாதிரி தான் நான் எந்திரிப்பேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எனக்கு நிறையவே வேலை இருக்குது இந்த வீக்கெண்ட். ஏன்னா கிளைமேட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு, நல்லா வெயில் அடிச்சிட்ருக்கு. ஸோ இந்த டைமே பார்த்தீங்கன்னா என்னோடய க்ளீனிங் ஒர்க்கு, லாண்ட்ரி ஒர்க்கு, மோப் போடுறது எல்லாமே போட்டால் இன்றைக்கி நல்லாவே காஞ்சிரும். எனக்கா நல்லா வெயில் அடிச்சிட்ருக்கு வெளியே. எப்பயுமே பார்த்தீங்கன்னா வீக்கெண்ட் எனக்கு நிறைய வேலை இருந்துச்சுன்னா அதை சாட்டர்டே நான் முடிச்சிட பார்ப்பேன். சண்டே வந்து நான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தால் தான் மண்டே திருப்பி எனக்கு ரீஸ்டார்ட் பண்ணக்குள்ளே கொஞ்சம் ரிலாக்ஸிங்காக இருக்கும். அப்படிங்கிறதுனால நான் சாட்டர்டே எல்லா வேலையும் முடிக்க ட்ரை பண்ணுவேன். ஸோ இன்றைக்கும் அப்படி தான், எல்லா வேலையும் இந்த சாட்டர்டே முடிச்சிட்டா நான் சண்டே ஃப்ரீயாக இருப்பேன். அப்படிங்கிறனால தான் எல்லா வேலையுமே இன்றைக்கி செஞ்சிட்ருக்கேன். காய வச்ச ட்ரெஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த பிளேஸில் நம்ம செட்டில் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம மைண்ட் வந்து ஃப்ரீயாகவே இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன க்ளீன் பண்ணலாம், என்ன லாண்ட்ரி போடலான்னு அப்போ தான் நமக்கு திங்கிங்கே வரும். ஸோ எனக்கும் அப்படி தான், அந்த பிளேஸில் எல்லாம் நான் வச்சதுக்கப்புறமா நான் நெக்ஸ்ட் வேலையை ஸ்டார்ட் பண்ணேன். இன்றைக்கி வந்து பெட் கவர்ஸ், பிளாங்கெட் எல்லாம் கழுவ வேண்டியது இருந்துச்சு. ஸோ போட்டிருந்த பெட் கவர்ஸ் எல்லாம் நான் ரிமூவ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ நான் பெட் கவரெல்லாம் கழட்டிட்டு இருக்கக்குள்ளே என்னோடய டாட்டர் வந்து டிவி பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ நான் இந்த மாதிரி ஏதாவது ஒரு வேலை பார்க்க போகிறேன் அப்படின்னாலே அவங்களும் எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு வந்துடுவாங்க. அதுலேயும் அந்த பெட் கவர்ஸ் போடுறது, பிளாங்கெட் மடிக்கிறதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சம்டைம் நானே பிஸியாக இருந்தால் கூட அவங்களே என்னோடய பெட் கவர்ஸ், பிளாங்கெட் எல்லாம் மடித்து வச்சுருவாங்க. அந்தளவுக்கு அவங்களுக்கு அந்த வேலையெல்லாம் சின்சியராக செய்வாங்க. ஸோ அவங்க தான் எனக்கு இப்போ ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க பாருங்கள். வீடியோ பார்க்குற உங்கள் வீட்டில் எத்தனை பேர் உங்கள் கிட்ஸ் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுங்கள். என்னோடய சின்னவங்க பார்த்தீங்கன்னா எனக்கு எப்பயுமே ஹெல்ப் பண்ணுவாங்க, மாஷா அல்லாஹ். எந்த வேலை செஞ்சாலும் எனக்கு ஹெல்ப்பிங்காக இருப்பாங்க. ஸோ நானும் டாக்டரும் பார்த்தீங்கன்னா பெட் கவர் எல்லாம் போட்டு பிளாங்கெட் எல்லாம் மடித்து வச்சிட்டோம். ஸோ விண்டோவெல்லாம் கொஞ்சம் திறந்து வச்சுருந்தோம், நல்லா வெயில் அடிக்கிறதுனால. ஸோ இப்போ அவங்க படுத்துட்டு கொஞ்சம் டிவி பார்க்குறாங்க. நெக்ஸ்ட்டு எனக்கு பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் டேபிளில் கொஞ்சம் துடைக்க வேண்டியது இருந்துச்சு. இப்போ நான் இருக்கிறது ஒரு ஹில் ஸ்டேஷன் அப்படிங்கிறதுனால வெயில் அடிக்கக்குள்ளே இந்த வேலைங்கள்லாம் நம்ம செஞ்சோன்னா டக்குன்னு காயறதுக்கு லேஸாக இருக்கும். இதுவே வந்து அந்த கிளைமேட் ரொம்ப சேஞ்ச் ஆகி ரைனியாக இருக்கக்குள்ளே இல்லை ரொம்ப க்ளவுடியாக இருக்கக்குள்ளே செய்யணும்னா அது வந்து காயவும் காயாது, ஒரு ஸ்மெல் வந்துடும். நிறைய தண்ணி போட்டு அது காயலைன்னா ஒரு விதமான ஸ்மெல் வரும். ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா நல்லா வெயில் அடிக்கக்குள்ளே இந்த மாதிரி வேலையில் நான் செஞ்சுப்பேன். ஸோ அது காயறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஆர்கனைஸ் வீடியோ வந்து நான் சீக்கிரமே போடுறேன். அதில் வந்து எப்படியெல்லாம் நான் ஆர்கனைஸ் பண்ணி அந்த ட்ராவர்ஸ்லலாம் வச்சுருக்கேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு டூராகவே ஒரு வீடியோ போடுறேன். ஸோ இப்போ வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள் அதெல்லாம் நல்லா நீட்டாக தொடச்சிட்டு அதெல்லாம் ரீஅரேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா ரூம் வந்து நல்லாவே ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. ஸோ விண்டோவும் திறந்து வச்சுருக்கிறதுனால நல்லா க்ளீனாக இருந்துச்சு. ஸோ இப்போ கிட்ஸ் ரூம் போயிட்டு அங்கேயும் விண்டோலாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்களோட டேபிள்ஸ், அதுக்கப்புறம் அவங்களோட கபர்ட் அதெல்லாம் க்ளீன் பண்ணி தொடச்சி வச்சுட்டு வந்தேன். கிட்ஸ் ரூமை வந்து க்ளீன் பண்ணதுக்கப்புறமா லாண்ட்ரிக்கு வந்து துணியெல்லாம் எடுத்து போட்டுட்ருந்தேன். ஸோ அந்த வேலை முடிஞ்சதுக்கப்புறமா சோஃபா வந்து ஒரு வெட் டவலால் நல்லாவே தொடச்சிட்டு அது வெயில் அடிக்கிறதுனால நல்லா கொஞ்சம் நேரத்தில் காஞ்சிரும். காஞ்சதுக்கப்புறமா அதை ரீஅரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன். நீங்களும் என்ன மாதிரியே சாட்டர்டே எல்லா ஒர்க்கையும் முடிச்சுட்டு சண்டே ஃப்ரீயாக இருக்கக்கூடிய ஆளா அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க.
க்ளீனிங் ஒர்க்கெல்லாம் முடித்ததுக்கப்புறமா லாஸ்ட்டாக வந்து நம்ம வீட்டை ஃபுல்லாக கூட்டிட்டு அதுக்கப்புறம் மோப் போட்டோன்னா வீட்டில் வந்து எந்த தூசியும் வராமல் ரொம்ப நீட்டாகவே இருக்கும். ஸோ டைனிங் டேபிளையும் ஃபுல்லாக க்ளீன் பண்ணதுக்கப்புறமா இப்போ ஃபுல் ஹாலை பாருங்கள். எனக்கு வந்து ஒரே ஹாலில் தான் பார்த்தீங்கன்னா லிவிங் ரூம் அண்ட் டைனிங் இருக்குது. ஸோ இப்போ பார்க்குறதுக்கே நீட் அண்ட் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. வெசல் வாஷிங் எல்லாம் முடித்ததுக்கப்புறமா எப்பயுமே சிங்க்கை வந்து நான் நீட்டாக கழுவிடுவேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சின்னவங்க தான் வந்து நிற்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து டெசர்ட் வேணும். ஸோ அதை தான் இப்போ கேட்டுட்ருக்காங்க. எவ்ரி வீக்கெண்ட் பார்த்தீங்கன்னா நான் கிட்ஸுக்கு ஏதாவது ஒரு டெசர்ட் செஞ்சு கொடுத்துருவேன். ஸோ இந்த வீக்கெண்ட் ஏதாச்சும் வேணும் அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ வீட்டில் கிரேப்ஸ் இருந்ததுனால நான் அந்த கிரேப்ஸ் கழுவி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அந்த டெசர்ட் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். இப்போ நம்ம செய்ய போகிற டெசர்ட்க்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் இதுதான். பீனட் பட்டர், கார்ன்ஃப்ளவர், வெண்ணிலா எசன்ஸ், கண்டென்ஸ்டு மில்க், மில்க் பவுடர், அதுக்கப்புறம் சுகர், இவ்வளோ தான். 1 லிட்டர் மில்க் வந்து மில்க் பவுடரில் வந்து நான் வந்து இப்போ ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். நீங்கள் ஃபுல் க்ரீம் மில்க் உங்களுக்கு கிடைச்சாலும் அதையே நீங்கள் 1 லிட்டருக்கு மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. அதை வந்து இப்போ ஒரு பேனில் போட்டுட்டு வெண்ணிலா எசன்ஸ் வந்து ஒரு 1 டீஸ்பூன் மாதிரி போட்டு அதை நல்லா இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த 1 டின் கண்டென்ஸ்டு மில்கில் நான் ஒரு 1/2 டின் மாதிரி ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு அதையும் நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மாதிரி நான் கார்ன்ஃப்ளவர் இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதையும் நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வர மாதிரி இப்போ நான் பீனட் பட்டர் இதில் சேர்த்துக்கிறேன். பீனட் பட்டரில் பார்த்தீங்கன்னா சுகர் எதுவுமே இல்லை, அது ஜஸ்ட் அந்த பீனட்டோட பட்டர் அவ்வளோதான். ஸோ அதை ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு அதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கேரமல் சாஸ் செய்ய போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நான் ஒரு 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் மாதிரி சுகர் எடுத்துக்கிட்டு அதை நல்லா கேரமலைஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா கேரமல் ஆயிட்டிருக்கு பாருங்கள். ஸோ சுகர் வந்து நல்லா கேரமல் ஆனோன்னா அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதில் வந்து ஒரு 1/2 கப் மாதிரி நான் வந்து பால் சேர்க்க போகிறேன். அதில் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு 1/2 கப் மாதிரி நான் அதில் வந்து பால் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக. இந்த மாதிரி தான் அது வந்து நல்லாவே பொங்கி வரும். ஸோ அதை வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ண அது சரியாக வந்துடும். அதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் மாதிரி அதில் பட்டர் போட்டுட்டு நல்லா அந்த கேரமல் சாஸ் நல்லா வந்ததுக்கப்புறமா இப்போ நம்ம பாயில் ஆகிட்டுருக்கிற அந்த மில்க் இருக்கு இல்லையா, அதில் வந்து அந்த கேரமலை சாஸை போட்டுட்டு அதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ அந்த கேரமல் சாஸையும் போட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி அதோட கலர் வந்து சேஞ்ச் ஆகிட்டு வரும். ஸோ இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கக்குள்ளே அதை நல்லா கொதித்து நல்லா திக்காக இந்த மாதிரி ஆனதுக்கப்புறமா ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு செட்டிங் ட்ரேயில் போட்டுட்டு அதை வந்து நீங்கள் வந்து செட் பண்ண விட்டுறணும். ஒரு ரெஃப்ரிஜிரேட்டரில் வந்து ஒரு 3 to 5 hours மாதிரி இதை வச்சு எடுக்கலாம். ஸோ இந்த டெசர்ட்டை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் செட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா நான் உங்களோட ஒரு கிறிஸ்பி சிக்கன் ரெசிபி வந்து ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன். அதுக்கு பார்த்திங்கன்னா நான் 1 kg சிக்கன் எடுத்திருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் டர்மரிக் பவுடர்,
தேவையான அளவுக்கு சால்ட்டு, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும், மல்லித்தூள் கொஞ்சம் எடுத்திருக்கேன். மல்லித்தூள் ஆப்ஷன் தான், போட்டிருந்தால் கொஞ்சம் திக்காக வரும் அப்படிங்கிறதுக்காக நான் மல்லித்தூள் எடுத்திருக்கேன். மசாலாவெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா சிக்கனையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரும் 2 டேபிள் ஸ்பூன் ரைஸ் ஃப்ளவரும் போட்டும் அதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 அன் ஹவருக்கு மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 பாக்கெட் சிப்ஸ் பாக்கெட்டை நம்ம போட்டுட்டு அதை கையால் நல்லாவே மேஷ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மேஷ் பண்ணதுக்கப்புறமா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ரைஸ் ஃப்ளாரும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரும் போட்டும் அதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இதை நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இதில் வந்து நம்ம சிக்கனை நல்லா கோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஃப்ரை பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஃப்ரை பண்ணக்குள்ளே நல்லா கிறிஸ்பாக ஒரு ஃப்ரைட் ஆகி நமக்கு கிடைக்கும் இந்த சிக்கன். ஸோ இந்த ஐடியாஸ் வந்து எனக்கு கொடுத்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய நீஸ் தான். ஸோ அவங்க தான் சொன்னாங்க இந்த மாதிரி மேரினேட் பண்ண சிக்கனில் நம்ம சிப்ஸை வந்து போட்டு ஃப்ரை பண்ணி பார்க்கலாம், ரொம்ப கிறிஸ்பாக சூப்பராக வரும் அப்படின்னு. ஸோ அதே மாதிரி தான் இன்றைக்கி நாங்கள் ட்ரை பண்ணினோம். டேஸ்ட் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் ரொம்பவே கிறிஸ்பாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு ஒரு 2 பீஸ் பார்த்திங்கன்னா நான் கிட்ஸுக்கு வந்து இப்போ ஃப்ரை பண்ண போகிறேன். சிக்கன் வந்து ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், நீங்கள் பார்க்கக்குள்ளேயே தெரியும் எவ்வளோ கிறிஸ்பியாக அண்ட் கலர் எல்லாம் ரொம்ப பர்ஃபெக்டாக வந்திருக்கு அப்படின்னு. இந்த கிறிஸ்பி சிக்கன் ரெசிபியை நீங்களுமே கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா சொசேஜஸ் சாப்பிட்ணுன்னு ரொம்பவே கிரேவிங்ஸாக இருந்ததுனால இன்றைக்கி நான் சொசேஜஸ் கறி கொஞ்சம் செஞ்சுருந்தேன் நைட்டுக்கு. ஸோ அடுத்த பேட்ச் சிக்கனையும் நான் இப்போ வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஒரு கம்ஃபர்ட் டின்னர் தான் இன்றைக்கி. ரெட் ரைஸ், சொசேஜஸ் கறி, ஃப்ரைட் சிக்கன் அண்ட் சில்லி பேஸ்ட் தான். டின்னர் எல்லாம் சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறமா நம்ம செட் பண்ணி வச்ச டெசர்ட்டை இப்போ சர்வ் பண்ணிக்கலாம். இந்த டேஸ்ட் வந்து எக்ஸாக்டாக எப்படி இருக்கும்னா உங்களுக்கு ஒரு பீனட் பட்டர் கஸ்டர்ட் மாதிரி இருக்கும். உங்களுக்கு பீனட் பட்டர் டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும்னா கண்டிப்பாக இந்த ஸ்வீட்டை வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கிட்ஸ்க்கு ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இன்றைக்கி நான் இந்த வீடியோவில் காட்டியிருந்த ரெசிபீஸும் இந்த சாட்டர்டே விலாகும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும், நீங்கள் என்ஜாய் பண்ணி பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஏதாவது என்னோட பேசணுன்னாலோ இல்லை ஏதாவது கேட்கணுன்னாலோ வேறு ஏதாவது வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னாலும் கமெண்ட் பாக்ஸில் என்னோட கமெண்ட் பண்ணுங்கள். இன்ஷால்லா நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பபாய், டேக் கேர்.